சீமான் அவர்களுடைய வாதங்களை இவர்கள் முழுமையாக உள்வாங்கலை. சீமான் அவர்களுடைய வாதங்களை முழுமையாக உள்வாங்கினா அவரை பிரிவினைவாதின்னு சொல்ல மாட்டாங்க, இல்லை அவரை மொழிவரி பிடித்தவர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவருடைய வாதம் என்னன்றதை இவங்க உள்வாங்காமல் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்றதான் பிரச்சனையே, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ மற்றவர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா நாம் திராவிடர்கள், அவன் அனைத்துக்குமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே என்ன அரசியல் பண்ணுறாங்கன்னா ஒரு குடும்பத்தின் பிடியில் போய் கொண்டு போய் நீங்கள் சிக்க வச்சுருக்கீங்க. சீமான் பேசக்கூடிய அரசியல் பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடியதா என்றால் சத்தியமாக இல்லை. அது தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது, அது தவறாக சித்தரிக்கப்படுகிறது. இங்கே ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக அந்த காஷ்மீர் விவகாரத்திலே பார்த்தீங்கன்னாக்கா சீமான் ஒரு கருத்து தெரிவிக்கிறார். என்ன சொல்கிறாரு, நீங்கள் சிந்து நதியை பொறுத்த வரைக்கும் அந்த நதியோட ஓட்டத்தை நீங்கள் நான் நிறுத்துவேன், இந்த மாதிரியான ஒரு காரணங்களுக்காக நான் நிறுத்துவேன்னு சொல்லும்போது ஒரு மக்களுக்கு நீங்கள் குடிநீர் அப்படின்றத குடிநீரோ இல்லை ஜீவாதாரத்துக்கான நீரோ அதை நீங்கள் நிறுத்துவேன்னு சொல்கிறது மனிதாபிமானமற்ற செயல் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரியா, இதையெல்லாம் திருச்சி பேசுகிறாங்க. அவர் என்ன பாகிஸ்தானுக்கு ஆதரவன்? அவர் பாகிஸ்தானில் எந்த நாடாக இருந்தாலும் தான் பேசியிருப்பார். ஆனால் விஷயம் என்னென்னா குறித்த வரலாறுகள் இங்கே இருந்திருக்கின்றன. இந்த வரலாறை எல்லாம் நீ எடுத்து பாரு, பேசு, அதுக்கப்புறம் விவாதி. அப்புறம் சீமான் சொல்கிறது தவறு நீ சொல்லு. இதிலிருந்து எங்கே வேறுபட்டு சீமான் பேசியிருக்கிறார்? இந்திய நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் நான் சீமானை பார்க்கிறேன். உடைய வார்த்தை சில இடங்களில் தடித்த வார்த்தைகள் அங்கே இங்கும் பேசியிருக்கலாம், உணர்ச்சி பயப்பட்டு சில இடங்களில் பேசியிருக்கலாம். மற்றபடி ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சிந்திக்கக்கூடிய, அந்த அனைத்து மக்கள் குறித்தும் ஆதங்கப்படக்கூடிய, கவலைப்படக்கூடிய ஒரு நபராகத்தான் நான் சீமானை பார்க்கிறேன். உங்கள் ஆழ் மனதில் என்ன இருக்கோ அதை பேசுங்களேன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், மக்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன் இந்த மாதிரி அலக்கைகளை வச்சு அரசியல் பண்ணுறீங்க? உங்களுக்கு நேரடியாக மோத தெரியாதா? சீமான் உன்னை நேரடியாக மோதுகிறேன், உன்னுடன் நேரடியாக மோதுகிறேன் தானே சொல்கிறாரு. அது இடைத்தேர்தல் அறிவித்தாலும் சரி, இல்லை பொது தேர்தலாக வந்தாலும் சரி, உன்னுடன் நேரடியாக மோதுகிறேன்னு தானே அவர் சொல்கிறாரு. உனக்கே அந்த தைரியம் இல்லை, உனக்கே அந்த துணிச்சல் இல்லை, ஏன் இந்த அலக்கைகள் எல்லாம் கூட்டு வர? அரசியல் கவுடனியர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நிகழ்கால அரசியல் பேச இருப்பவர் பிரபல அரசியல் விமர்சகர் கிஷோர் கே சாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு சமீபத்தில் நாம் தமிழர் சீமானுக்கு எதிராக தெலுங்கர் முன்னேற்ற கழகம் கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடந்தது சார். அதோட நிப்பாட்டிக்காமல் சமூக வலைத்தளங்களையும் கொள்ளை மிரட்டல் விட்டுருக்காங்க. அது குறித்து நாம் தமிழர் கட்சி சார்பாக திருச்சி காவல் ஆணையர்கிட்ட வழக்கம் கொடுத்துருக்காங்க, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த இயக்கம், அது பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்றவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பின்னணி இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்க இந்த விவசாய சின்னம் பாரதிய பிரஜா அப்படின்றதுக்கு ஒரு கட்சி, இவங்களா ஒரு லெட்டர் பேட் கட்சி ஒன்று வச்சுக்கிட்டு அந்த லெட்டர் பேட் கட்சியை வைத்து நாங்கள் அந்த சின்னத்தை பதிவு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க பறித்த அந்த வரலாறுன்னு நமக்கு தெரியும். அதே நபர்கள் தான். சரியா, இதை புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, சீமான் அவர்களுடைய வாதங்களை இவர்கள் முழுமையாக உள்வாங்கலை. சீமான் அவர்களுடைய வாதங்களை முழுமையாக உள்வாங்கினா அவரை பிரிவினைவாதின்னு சொல்ல மாட்டாங்க, இல்லை அவரை மொழிவரி பிடித்தவர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவருடைய வாதம் என்னன்றதை இவங்க உள்வாங்காமல் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்றதான் பிரச்சனையே, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ மற்றவர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா நாம் திராவிடர்கள், அவன் அனைத்துக்குமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே என்ன அரசியல் பண்ணுறாங்கன்னா ஒரு குடும்பத்தின் பிடியில் போய் கொண்டு போய் நீங்கள் சிக்க வச்சுருக்கீங்க ஒரு கட்சியே. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய நபர்களை எல்லாம், அதாவது உங்களுடைய சாதியைச் சேர்ந்த அல்லது உங்களுடைய மொழி அடையாளத்தைச் சேர்ந்த நபர்களுக்கு நாங்கள் பிரதிநிதித்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டுருக்கு. இதனால் உங்களுடைய மக்கள் மேம்பாடு அடைந்தார்களா அப்படின்றது தான் கேள்வி. இல்லை அப்படின்றது தான் பதில். சரியா, இப்போ உடச்சி பேசுவோமே, இதில் எதுக்கு நம்ம ஒளிவு முறையெல்லாம். இப்போ நீங்கள் தெலுங்கு பேசும் மக்கள் எடுத்துக்கோங்க. இவங்க நீங்கள் எடுத்திங்கன்னா சென்னையிலேருந்து ஆரம்பித்து திருநெல்வேலி வரைக்கும் இவங்க இருக்காங்க. சரியா, இவர்கள் பொருளாதார ரீதியாக இந்த மாநிலத்திற்கு இவர்கள் பலத்தை சேர்த்திருக்கிறார்கள். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. இது எதையுமே சீமான் மறுதளித்து பேசலை. இவர்கள் யாரும் இங்கே வாழக்கூடாதுன்ற ஒரு எண்ண ஓட்டத்தையும் அவர் வெளிப்படுத்தி பேசலை. சரியா, ஆனால் இது மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் கருணாநிதி போன்றவர்கள் பேசியிருக்கிறார். இது தமிழ்நாடு, தமிழருக்கே அப்படின்லாம் பேசியிருக்காரு. அவர் தமிழரா இல்லையான்ற அந்த வாதத்துக்குள்ளே நான் போக விரும்பலை. என்ன அவர் உங்கோலா இங்கோலா இதுக்குள்ளெல்லாம் போக விரும்பலை. சரியா,
எனக்கு இந்த ஒங்கோல் அரசியலிலும் வந்து உடன்பாடு கிடையாது, செங்கோல் அரசியலிலும் உடன்பாடு கிடையாது. சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் இது ஜனநாயகம். இது ஜனநாயகத்தில் மக்கள் வந்து யாரை மனமும் வந்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வந்து ஆளப்போகிறார்கள். இவ்வளவுதான். இதுக்கு மேலே நான் பெருசாக சிந்திக்க போகிறதில்லை. ஆனால் சீமான் பேசக்கூடிய அரசியல் பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடியதா என்றால் சத்தியமாக இல்லை. அது தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது, அது தவறாக சித்தரிக்கப்படுகிறது. இங்கே ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக அந்த காஷ்மீர் விவகாரத்திலே பார்த்தீங்கன்னாக்கா சீமான் ஒரு ஒரு கருத்து தெரிவிக்கிறார். என்ன சொல்கிறாரு? நீங்கள் சிந்து நதியை பொறுத்த வரைக்கும் அந்த நதியோட ஓட்டத்தை வந்து நீங்கள் வந்து நான் வந்து நிறுத்துவேன், இந்த மாதிரியான ஒரு காரணங்களுக்காக நான் நிறுத்துவேன்னு சொல்கிறது வந்து ஒரு மக்களுக்கு நீங்கள் குடிநீர் அப்படின்றத வந்து குடிநீரோ இல்லை ஜீவாதாரத்துக்கான நீரோ அதை வந்து நீங்கள் வந்து நிறுத்துவேன்னு சொல்கிறது வந்து மனிதாபிமானமற்ற செயல் பாகிஸ்தான் மக்களை பொதுமக்களையும் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரியா? இதையெல்லாம் திருச்சி பேசுகிறாங்க. அவர் என்ன பாகிஸ்தானுக்கு ஆதரவான? அவர் பாகிஸ்தானில் எந்த நாடாக இருந்தாலும் தான் பேசியிருப்பார். ஆனால் விஷயம் என்னென்னா, அப்படி ஒரு செயலை இந்திய அரசாங்கம் செய்கிறதா என்றால் இல்லை. செய்வதாக செய்திகள் வந்திருக்கிறது ஊடகங்களில். அதற்கு சீமான் அந்த 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 ஒரு எதிர்வினை ஆற்றியிருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுலேயும் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒட்டுமொத்த பாகிஸ்தான் மக்களையும் நம்ம வந்து துன்புறுத்த போகிறோமா அப்படின்னா, அப்போ அதே லாஜிக் வந்து காஷ்மீருக்கு பொருந்தாதா? காஷ்மீரில் இருக்க ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஆதரவு கொடுத்து தானே அந்த தீவிரவாதிகள் 200 கிலோமீட்டர் உள்ளே வந்து இந்த தாக்குதல் நடத்திட்டு போக முடியுது. இன்னும் எல்லை ஓரத்தில் இல்லையே. காஷ்மீருக்குள்ளே 200 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதியில் வந்து மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய, ஆயிரக்கணக்கான மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வந்து துணிகரமாக இந்த தாக்குதலை நடத்திவிட்டு இவர்களால் செல்ல முடிகிறது என்றால், இவர்கள் வருவதற்கும் போவதற்கும் உள்ளூர்வாசிகளுடைய ஏதோ ஒரு இடத்துல ஆதரவு இல்லாமல் முடிந்த சாத்தியமே ஆயிருக்காது. சரி, அப்போது ஒட்டுமொத்த காஷ்மீரிகளையும் நீங்கள் குறை சொல்ல முடியுமா? அவர்களை நீங்கள் துன்புறுத்த முடியுமா? அவர்களை தண்டிக்க முடியுமா? முடியாது. இல்லை, அதுவே தான் பாகிஸ்தானுக்கும் பொருந்தும் அப்படின்ற பொருளில் தான் அவர் பேசுகிறார். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, அவுட் ஆஃப் கண்டெக்ஸ்டாக சொல்ல, இது ஏன் நான் சொல்கிறேன்னா, சீமான் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கினீங்கன்னா அவர் யாரையும் தனிமைப்படுத்தலை. ஆனால் இங்கே ஒரு பிரச்சாரம் நடைபெறுகிறது. என்னன்னா, தெலுங்கு பேசும் மக்களுக்கு எதிரானவர். சார், தெலுங்கு பேசும் மக்களும் கட்சியில் இருக்காங்க சார். அவங்களும் மேடையில் ஏறி கட்சியில் இருக்காங்க, ஆதரவாளர்களாக இருக்காங்க. சரியா? இவங்க யாரையும் அவர் வந்து பகைத்தது கிடையாது. அவங்களுக்கு எதிராக வன்மத்தை கக்கியதும் கிடையாது. இவங்களா சொல்கிறாங்க வன்மத்தை கக்கினார் அப்படிலாம் இல்லை. ஆனால் ஊடகங்களை பேசுகிறப்ப தெலுங்கு மக்களுக்கு எதிராகவே சீமான் செயல்படுற மாதிரி ஒரு பிம்பம். அதுதான் சொல்கிறேன் நான். அவர் வந்து தமிழர் அல்லாதவர்கள், அதாவது தமிழை தாய்மொழியாக கொண்டிராதவர்கள் அப்படின்னு பேசினா ஏன் தெலுங்கு மக்களுக்கு மட்டும் அவர் வந்து பேசுகிறாருன்னு வருது. இது ஏன் அப்படி கட்டமைக்கிறாங்க? திட்டமிட்டு கட்டமைக்கிறாங்க. இது தவறான ஒரு புரிதல். அவர் அந்த எந்த இடத்துலையும் அப்படி சொல்லலையே. மேபி அவருடைய கட்சியிலையோ அல்ல அவருடைய ஆதரவாளர்களோ இங்கொன்றும் அங்கொன்றுமாக ஒரு சிலர் இந்த மாதிரி பேசிட்டு போகலாம். இது எல்லா கட்சியிலையும் இருக்கக்கூடியது தான். இதே அளவுகோலாக வைத்து நம்ம பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நாம் கேட்கக்கூடிய உண்மையிலேயே தெலுங்கு மக்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைத்து விட்டதா? இவங்க சொல்லலாம், நாங்கள் வந்து அமைச்சர்களாக வந்து உட்காந்துருக்கணும். அமைச்சராக உட்காந்து என்ன பண்ணுற? நீ பெருமையாக போய் அங்கே போய் ரெட்டியார் மாநாட்டில் போய் உட்காந்துக்கிட்டு பெருமையாக பேசுகிற. நம்ம ஆளுங்க வந்து நான் அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், எல்லாம் நல்லா பெருமையாக பேசுகிற. கடைசியில் என்ன பண்ணுற? இன்பனதிக்கு போய் கோஷம் தானே போட்டுக்கிட்டு இருக்க நீ. எதானே நீ பண்ணுற? அப்புறம் அது நீ ரெட்டியாராக இருந்தா என்ன, செட்டியாராக இருந்தா என்ன, முதலியாராக இருந்தா என்ன, பிராமணனாக இருந்தா என்ன, பறையராக இருந்தா என்ன, நீ எதுவாக இருந்தா என்ன, கடைசியில் நீ கொத்தடிமை தானே. கொத்தடிமை கோஷம் தானே போடுற நீ. அப்புறம் நீ என்ன பெரிய பிரதிநிதித்துவத்தை கொடுத்துட்ட? ஒன்றும் நீ கொடுக்கலையே. நீ அப்படி தெலுங்கு பேசக்கூடிய மக்கள், நான் திருப்பி சொன்னது போல் சென்னையிலேருந்து திருநெல்வேலி இருக்காங்க. மேற்கு பகுதியில் போனீங்கன்னாக்கா அங்கேயும் அவங்க வந்து இருக்காங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அந்த வாடியார் உடைய கோலோச்சிய காலத்திலேயே, மைசூர் மகாராஜா கோலோச்சிய காலத்திலேயே அங்கிருந்து இங்கே குடியமர்த்தப்பட்டவர்கள்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே சுமூகமாக தமிழகத்தில் பயணித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இவர்கள் யாரையும் பகைத்து கொள்ளவில்லை நாம் தமிழர் கட்சி. அவர்கள் சொல்லக்கூடியது என்ன? நாங்கள் ஆள்வோம் என்று சொல்வதற்கு எல்லா உரிமையும் இருக்கே. அனைவரையும் வாழ வைப்போம், எல்லாரையும் வாழ வைக்கிறோம். ஆனால் நாங்கள் ஆள்வோம் என்று சொல்வதற்கு எல்லா உரிமையும் இருக்கு. இதை எல்லா இடத்துலையும் செய்கிறாங்களே, சொல்கிறாங்களே. ஏன் இதே ஃபட்னாவிஸ் போய் கலந்துக்கலையா? ஃபட்னாவிஸ் ஒரு பிராமணர், தேவேந்திர ஃபட்னாவிஸ் ஒரு பிராமணர். அவர் போய் மராத்தா ப்ரைட்னு கலந்துக்கலையா? அங்கே என்ன பேசுகிறாங்க? மராட்டியர்கள் தான் இருக்க வேண்டும், மராட்டியர்கள் தான் ஆள வேண்டும் சொல்லலையா? அவங்க பேசலையாங்க? அப்போ அதை பிரிவினைவாதம்னுவீங்களா? சாதியவாதம்னு சொல்வீங்களா?
தைரியம் இருக்கா பாஜகவுக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ எந்த கட்சியாகவும் இருக்கட்டும், நான் பாஜக மட்டும் தனிப்பட்டு சொல்ல, காங்கிரஸையும் எடுத்துக்கோங்க, பேச முடியுமா? மாற்றி பேச முடியுமா? முடியாது இல்லை. அப்போது ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த இந்த தனித்துவ அடையாளங்கள் என்பதனை மையப்படுத்தி அரசியல் செய்வது என்பது இயல்பாக நடக்கக்கூடியது. ஏன் ஒரிசாவில் இதே அமித்ஷாவை பேசலையா? விகே பாண்டியனுக்கு எதிராக பேசலையா? ஒரிசாவை சேர்ந்தவர் தான் ஒரிசாவில் ஆள வேண்டும், ரிமோட் கண்ட்ரோலில் வந்து ஒரு தமிழர் ஆண்டு கொண்டிருக்கிறார்னு சொல்லலையா? பொருள்பட பேசலையா? இவங்க பிஜேபி அந்த கேம்பெயின் எடுத்துகிட்டு போகலையா? ஏன் அன்றைக்கி பிஜேபிக்கு தெரியாதா? ஒரே நாடு, நாம் எல்லோரும் இந்தியர்கள் அப்படின்ற எண்ண ஓட்டம் அன்றைக்கி வரலையா? ஒரு இடத்துலையும் இதே தான் அரசியல் நடக்குது. நீங்கள் பஞ்சாப் ஹரியானா எடுத்துக்கோங்க. பஞ்சாப் ஹரியானா என்னங்க பிரச்சனை? ஒரே மாநிலமாகத்தானே அங்கே இருந்தது. அப்போ அந்த பஞ்சாப் ஹரியானா, பஞ்சாப் உருவாவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டம் நடைபெற்ற பொழுது இப்போ இவங்க ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் ஜனசங்கத்துக்குமே பிரச்சனை, கருத்து வேறுபாடு வந்து, ஏன்னா எதை தாய்மொழியாக கொள்வது அப்படின்ற அந்த கேள்வி வந்தது. எதை தாய்மொழியாக கொள்வதுன்னு வரும்பொழுது அவங்க பஞ்சாபின்னு அவங்க சொல்கிறாங்க, இல்லை இந்தி அப்படின்னு இன்னொரு தரப்பு சொல்லுது, முடியாதுன்றாங்க. அப்போது அந்த போராட்டம் நடைபெற்ற பொழுது ஜனசங்கம் வந்து சொல்லுது ஹிந்தி தான் இருக்கணும்னு, ஆர்எஸ்எஸ் சொல்லுது அதெல்லாம் இல்லை, அவங்க பஞ்சாபி விரும்புகிறாங்கன்னா பஞ்சாபியே இருக்கட்டுமே அப்படின்ட்டு. சரியா? அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படுது, அவங்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு, பிரிவினையில் கருத்து வேறுபாடு ஏற்படுது. இப்படியான ஒரு சூழலில் பிரிச்சுட்டு போயிட்டாங்க பஞ்சாப் அப்படின்ற கோபத்தில். பஞ்சாபியை யாரும் கற்றுக்கொள்ளக்கூடாது ஹரியானாவில் அப்படின்றதுக்காக தமிழை இரண்டாவது மொழியாக அங்கே அறிவிக்கிறார். அப்போ இருந்த பன்சிலால், அப்போ ஒரு முதலமைச்சர், அவர் கோவத்தில் அவர் அறிவிக்கிறார், உன் மொழியை கற்றுக்க முடியாது, நாங்கள் எங்கள் மொழியை கற்றுப்போம், வேற ஒரு மொழியை கற்றுப்போம் அப்படின்னு தமிழை அறிவிக்கிறார். இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த மனோகர்லால் கட்டர்னு இருந்தார், முதலமைச்சராக இருந்தார். இப்போ முதலமைச்சர் இல்லை, அப்போ முதலமைச்சராக இருந்தார். அவர் வரைக்கும் தமிழ் படித்தவங்க தான், பேச எழுத தெரிந்தவர்கள். சரியா? அப்போது இந்த மாதிரியான மொழி சார்ந்த அரசியல் என்பது ஒவ்வொரு இடத்திலும் வந்து ஏதோ ஒரு காலத்தில் அது பேசப்பட்டு வந்திருக்கிறது. அது இல்லைன்னு யாருமே பேச முடியாது. பெங்காலி ப்ரைடு அப்படின்னு சொல்லி தான் மம்தா பானர்ஜி போகிறாங்க. இப்போ நீங்கள் அதை என்ன மொழி வெறிங்களா? நீயா நானா இவங்கெல்லாம் வெளியாட்கள் அப்படின்னு தான் அவன் ஆர்கியூ பண்ணுறாங்க அங்கே. குஜராத்தி ப்ரைடு அப்படின்னா இப்போ நீ இன்றைக்கும் பிரதமர் மோடி வந்து எதுக்கு போனார்னா, குஜராத்து போனார்னா அவர் மண்ணின் மைந்தன் அப்படின்னு தான் அங்கே போற்றப்படுகிறார். குஜராத்தி அப்படின்னு அவர் போற்றப்படுகிறார்கள்ல. ஏன் மகாராஷ்டிரா குஜராத் இந்த பிரிவினை ஏற்பட்ட பொழுது தேவர் பேசியிருப்பார், தமுக்கம் மைதானத்தில் தேவர் பேசியிருப்பார். தேவர்கிட்ட மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னென்னா, அதாவது தெய்வ திருமகனார்னு அவர் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு யோசிச்சு பாருங்கள், அந்த காலகட்டங்கள் நான் சொல்கிறது 1940களில் 50களில் மக்களுடைய படிப்பறிவு எந்த அளவு இருந்திருக்குன்றது யோசிக்கணும். அந்த மாதிரியான இடத்துல தமுக்கம் மைதானம் போன்ற ஒரு இடத்துல அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஐரோப்பாவில் நடக்கக்கூடிய அரசியலிருந்து பேச ஆரம்பிப்பார். நீங்கள் அவரோட பேச்செல்லாம் கேட்டிருக்கீங்களான்னு தெரியல, இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஐரோப்பாவில் நடக்கக்கூடிய அரசியலில் அவ்வளோ தெளிவாக சாமானிய மக்களுக்கு புரிகிற வண்ணம் எடுத்து சொல்வார். அதுலேருந்து ஆரம்பித்து இங்கே இருக்கிற பஞ்சாயத்து பிரச்சனை வரைக்கும் பேசுவார். வட்டமேஜையில் என்ன நடக்குதுன்றதுலேருந்து ஆரம்பித்து அவர் அங்கேருந்து இது வரைக்கும் அவர் பேசுறதுக்கான அந்த ஒரு தேர்ச்சியை பெற்றிருந்தார். அதெல்லாம் வந்து உண்மையிலேயே கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு வரம்னு தான் சொல்லணும். அப்படி பெற்றிருந்த ஒரு தேர்ச்சியை வைத்து அவர் பேசுகிறார். குஜராத்து மகாராஷ்டிரா பற்றி பேசும்போது அவர் சொல்கிறார், குஜராத்திகள் பேராசை பிடித்தவர், அவர்களுடைய கட்டிடங்களில் பாருங்கள், அவங்களுடைய கட்டிடங்கள் இன்னும் விஸ்தாரமான கட்டிடமாக இருக்குமான்னா இருக்காது, அடுக்குமாடியாக தான் இருக்கும். தான் தனக்கு என்று மட்டுமே யோசிக்கக்கூடியவர்கள் இப்படின்னு அவர் பேசுகிறாரு. தமுக்கம் மைதானத்தில் பேசிய வரலாறு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் அண்ணா சென்டினரி லைப்ரரி போனீங்கன்னாக்க தேவர் அவர்களுடைய பேச்சுக்களுடைய குறிப்புகளுக்கு எடுத்து நீங்கள் படிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். சரியா? அப்போது இந்த மாதிரியான அரசியல் ஒவ்வொரு இடத்திலும் ஏதோ ஒரு கட்டத்தில் நடந்து கொண்டே இருந்திருக்கிறது. மொழியை அடையாளமாக வைத்து அரசியல் அப்படின்றதை எல்லா காலத்திலையும் யாரோ செய்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போ சீமான் எங்கே வேறுபட்டு விட்டார் சார்? இப்போ கர்நாடகாவில் கன்னடர்களுக்கே வேணும்னு சொல்லி சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. ஐடி கம்பெனிஸில் கன்னடர்கள் வேலை வேணும்,
அப்போல்லாம் இனவாதமா தெரியல. நாம் தமிழ் சீமான் அவர்கள் பேசுறப்ப மட்டும் இனவாதம்னு நீங்க அதுதான் சொல்றாங்க. சொல்றேன். அது அந்த கன்னடம் அப்படின்றதை முன்னிறுத்தி அவர்கள் பேசக்கூடியது இருக்கு இல்லையா? இத கர்நாடகால மிகப்பெரிய பிரச்சனையும் கூட. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு கர்நாடகால இருக்கக்கூடிய பெங்களூர் அதாவது வளர்ச்சி என்பது வந்து அ ஒரு மொத்த மாநிலத்துக்கும் அப்படின்னு இருந்தது கிடையாது. சரி, நீங்க கார்ப்பரேட் கர்நாடகாவே எடுத்தீங்கன்னா, எப்படி அது உருவாகியிருக்குன்னா, ஹைதராபாத் கர்நாடகான்னு தனியா இருக்கும். காவேரி பெல்ட் தனியா இருக்கும். அதாவது மைசூர் கர்நாடகா அந்த 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 ப இடம் தனியா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவங்க கோஸ்டல் கர்நாடகா அது தனி ஒரு இதில இருக்கும். அந்த பாம்பே கர்நாடகான்னு அது தனியா பெல்காம் அந்த பகுதியெல்லாம். இப்படி அதில வந்து நெறைய அ வேற்று மொழியை அதாவது கன்னடத்தை விடுத்து வேற்று மொழிகளை வந்து தாய்மொழியாக கொண்டவர்கள் அல்லது பூர்வீகமாக கொண்டவர்களுடைய இருப்பு அப்படின்றது அதிகம். அண்ட் அங்கே வந்து பெங்களூரில் தான் உங்களுக்கு வந்துட்டு டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து பெல்லாரிக்கோ, ஹாசனுக்கோ, தாவண்கெரேக்கோ இங்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே ஒன்றும் பெரிய டெவலப்மெண்ட் இருக்காது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா பெல்லாரியில் அதிகப்படியான செல்வந்தர்கள் இருக்கக்கூடியது, அதிக ஹெலிகாப்டர்கள் வைத்திருக்கிறவர்கள்லாம் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது. ஆனால் அந்த இடத்துல தான் ஏழ்மை தலைவிரித்து ஆடுகிறது. ரெண்டுமே இருக்குது. ஸோ அதனால் கர்நாடகான்ற அந்த மாநிலமே தமிழ்நாடோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் நம்ம சகிப்புத்தன்மை அதிகம் கொண்டு அனைவருக்குமான மாநிலமாக அந்த மாநிலம் இருக்குது. இதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அப்போது நீ கர்நாடகாவில் சொல்லும்பொழுது தேசிய கட்சிகள் யாராவது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா? தைரியம் இருக்கா சித்தராமையாவுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு? ஒவ்வொரு தெருவுலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கொடி இருக்கும். கர்நாடகா கொடின்னு இருக்கும். எல்லோ ரெட்டு கொடி இருக்கும். ஒவ்வொரு தெருவுலையும் கர்நாடகா தாய் அப்படின்னு அவங்களுடைய சிலை இருக்கும். ஒவ்வொரு தெருக்கு தெரு இருக்கும். சரியா? அப்போ அதை நீங்கள் தேசிய கட்சிகள் ஏதாவது எதிர்க்க முடியுமா? மொழிவாதம்னு பேச முடியுமா? பிரிவினைவாதம் சொல்ல முடியுமா? அதை சொல்ல முடியாது. நான் சீமான் பேசக்கூடிய மொழிவாதத்துக்கு முழுவதுமாக நான் வந்து அவர் பேசக்கூடிய அந்த மொழி அடையாளம் அப்படின்றதுக்கு நான் முழுவதுமாக உடன்படுகிறேன்னா அப்படின்னா இல்லைன்னு நான் சொல்லுவேன். அது வேறு விஷயம். ஆனால் அவர் பேசுவதே தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது மாநிலத்துக்கு மாநிலம் பேசப்படுகின்ற ஒரு விஷயம்தான். இதில் புதுசாக என்ன இருக்குது? முதல்ல மொழி சார்ந்த ஒரு மாநிலம் உருவாச்சு அப்படின்னா அது ஒரிசா. இந்த இந்த மண்ணில் அப்போ அந்த அடையாளத்துக்காக தானே அது உருவாச்சு. பெங்காலியிலேருந்து நான் வேறுபடுகிறேன் அப்படின்றதுனால தான் அது வந்து ஒரிசா அப்படின்னு ஒரு அடையாளத்தில் உருவாச்சு. இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் மொழி சார்ந்த அடையாளங்கள் முன்வைக்கப்படுகின்றன, பேசப்படுகின்றன. எங்கெல்லாம் அது பேசப்படவில்லையோ அங்கெல்லாம் அந்த மொழிகள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றன, தனித்துவத்தை இழந்திருக்கின்றன அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. இன்ஃபேக்ட் சதர்ன் ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்க மொழியை அடையாளமாக கொண்டு விளங்கக்கூடிய மாநிலங்கள், பகுதிகள், அதுக்கப்புறம் அது மாநிலங்களாக மாறிச்சுன்னு வைங்க, பகுதிகள் மொழியை அடையாளமாக கொண்டு விளங்கக்கூடிய பகுதிகள், லிங்குவிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் ஆந்திரா தனி ஆந்திரான்னு கேட்கும்போது ஆந்திரான்றது தெலுங்கை வைத்து கேட்கல. தவறாக நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. தெலுங்கை அடையாளமாக வைத்து பேசலை. ஆந்திரம் என்பது ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கான அடையாளமாக பார்க்கப்பட்டது. ஒரு ட்ரைபல்ஸாக இருந்தார்கள், அவர்கள் பழங்குடியினராக இருந்தார்கள். அந்த பழங்குடி இனத்திற்கு ஆந்திரம் என்று பெயர். அந்த வழி வந்தவர்கள் ஒரு காலத்தில் தெலுங்கு பேச ஆரம்பித்தார்கள் அப்படின்றதான் நம்பிக்கை. அதன் அடிப்படையில் தான் ஆந்திரம் என்று தான் கேட்கிறார்கள். கன்னட நாடுன்னு கேட்கல, கர்நாடகம் என்று தான் கேட்கிறார்கள். கேரளம் என்று தான் கேட்கிறார்கள். மலையாள நாடுன்னு கேட்கல, கேரளம் என்று தான் கேட்கிறார்கள். ஆனால் இங்கெல்லாம் மொழி அடையாளங்கள் மிக மிக ஆழமாக இருக்கின்றன அப்படின்றத நம்ம மறுக்க முடியாது. இதை என்ன அம்பேத்கர் சொல்கிறார், அம்பேத்கர் பதிவு பண்ணுறார் லிங்குவிஸ்டிக் இதில் வந்து அவர் பதிவு பண்ணுறார். என்ன சொல்கிறார்? நான் வந்து அப்போ கவர்னர் ஜெனரலாக இருந்தேன் ராஜாஜி. நான் அவரிடம் சென்று கேட்டேன். அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் சொன்னார், இங்கெல்லாம் மொழி அடையாளங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமாக இருக்குது. சவுத்தில் தென் இந்தியாவில் மொழி அடையாளங்கள் மிக ஆழமாக இருக்குது. அப்போது அதையெல்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்போது நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஒருமித்த இந்தியா அப்படின்னு நீங்கள் கொண்டு வரணும்னு நீங்கள் பண்ணுறீங்க. சரி, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அது கான்ஃபெடரேஷனாக பிரிங்க. அதாவது சதர்ன் ஃபெடரேஷன், நார்தர்ன் ஃபெடரேஷன் அப்படின்னு நீங்கள் ரெண்டாக பிரிங்க. பிரித்து
சதர்ன் ஃபெடரேஷனில் வந்து உங்களுக்கு அவங்களுக்குன்னு தனித்துவ சுயாட்சிக்கான என்னென்ன உரிமைகள் இருக்கோ அதெல்லாம் கொடுங்க. வடக்குக்கும் அதே மாதிரி கொடுங்க. 2த்திற்கும் வந்து வெளியுறவுத்துறை, பாதுகாப்புத்துறை, இந்த மாதிரியான ஒரு 3, 4 துறைகளை மட்டும் பொதுவாக வச்சுக்கோங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த 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 தகவலை அம்பேத்கர் பதிவு பண்ணும்போது என்ன சொல்கிறாருன்னா, மொழிவாரி மாநில பிரிப்பின் போது இதை சொல்கிறார். ராஜாஜி அன்றைக்கே சொன்னார் என்கிட்ட, இதை நீங்கள் செய்யலைன்னா டெல்லியில் இந்திக்காரர்கள் மட்டும்தான் கோல் வச்சுவார்கள், ஒட்டுமொத்த நாட்டிற்கும் அவர்கள் தான் கோல் வச்சு கொண்டிருப்பார்கள் அப்படின்ற ஒரு சூழல் வரும்னு சொல்கிறார். ராஜாஜி சொல்வது வந்து நடந்துவிடக்கூடாது என்று நான் ஐயப்படுகிறேன். அதனால் நான் சொல்கிறேன், நாம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும், இந்த மாதிரி நடந்துடக்கூடாது. ஏன்னா அவர் 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 சொல்லக்கூடியது சரியான விஷயம்ன்றார். சரியான விஷயம், ஆனால் அது உண்மையாகிடக்கூடாதுன்னு நான் பயப்படுறேன்றார் அம்பேத்கர் சொல்கிறார். அப்போ எதுக்கு சொல்கிறாரு? இவரெல்லாம் பிரிவினைவாதிகளா? ராஜாஜி பிரிவினைவாதியா? ஏன் வரலாறு எடுத்து கேட்குறேன்னா, இங்கே நிறைய பேருக்கு உண்மையான வரலாறு தெரியாது. இப்படி நிறைய அடையாளங்கள் குறித்த வரலாறுகள் இங்கே இருந்திருக்கின்றன. இந்த வரலாறை எல்லாம் நீ எடுத்து பாரு, பேசு, அதுக்கப்புறம் விவாதி. அப்புறம் சீமான் சொல்கிறதும் தவறுன்னு நீ வந்து சொல்லு. இதிலிருந்து எங்கே வேறுபட்டு சீமான் பேசியிருக்கிறார்? இந்திய நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் நான் சீமானை பார்க்குறேன். உடைய வார்த்தை சில இடங்களில் தடித்த வார்த்தைகள் அங்கே இங்கும் பேசியிருக்கலாம், உணர்ச்சி வயப்பட்டு சில இடங்களில் பேசியிருக்கலாம். மற்றபடி ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சிந்திக்கக்கூடிய, அந்த அனைத்து மக்கள் குறித்தும் ஆதங்கப்படக்கூடிய, கவலைப்படக்கூடிய ஒரு நபராகத்தான் நான் சீமானை பார்க்குறேன். சார் 2026 நாம் தமிழருக்கான சின்னம் வந்து கரும்பு விவசாய சின்னம் மறுபடியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்கிறாங்க. இப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த போராட்டங்கள் நடக்குது. இளைஞர் முன்னேற்ற கழகம் அதுக்கு பின்னாடி, இதுக்கு முன்னாடி அந்த பாரதிய பிரஜாங்கர கட்சி இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து திமுக அரசாங்கம் இது தூண்டுதலாக இருக்குமா சார்? அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, 2021 தேர்தலின் பொழுதே நடந்தது. பிரசாந்த் கிஷோர் வந்து இங்கே வந்து திமுகவுடைய இதை எடுக்க ஆரம்பித்தார் இல்லையா? அப்போவே பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண முதல் வேலை என்ன தெரியுமா? இங்கே தெலுங்கை பூர்வீகமாக கொண்ட மக்களை அடையாளப்படுத்துவது. ஃபஸ்ட்டு அவங்கள ரீச் அவுட் பண்ணுது. அவங்கள ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான கட்சி திமுக தான். இது சாதிவாரி கணக்கெடுக்க எப்படி சார் சாத்தியம்? அது இல்லை, அவங்க தனியாக ஏஜென்சி வச்சுருக்காங்கல்ல. தனியாக ஏஜென்சி வச்சு நீங்கள் எடுக்கிறதுல யாரும் என்ன கேள்வி கேட்க முடியும்? இதை செய்தார்கள். செய்து அவர்களே அவங்களுக்குள்ள இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதாவது 100 பேருக்கு மேலே நான் சொல்வதை கேட்கக்கூடிய நான் சொல்கிறத ஒரு 100 பேர் கேட்பான் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கேன்னு வைங்க, சமுதாயத்தில் என்னையெல்லாம் அடையாளப்படுத்திடுவாங்க. அடையாளப்படுத்தி என்னிடம் தொடர்பு கொண்டு அவர்கள் இந்த மாதிரி திமுகவுக்கு ஆதரவாக நீங்கள் செயல்படுங்க அப்படின்றத முதல் திட்டமாக அவர்கள் அதுதான் வச்சுருந்தாங்க. அப்போ நீ பண்ணுறது மொழி அரசியல் இல்லையா? அதற்கு இவங்களுக்கு என்ன தேவைப்படுது? இன்றைக்கி சீமான் போன்ற ஒரு நபர் வந்து வெளிப்படையாக பேசுகிறார் இல்லையா? இவரை காமிச்சது பாருங்கள், நீங்கள் எங்ககிட்ட இல்லைனாக்கா உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, சீமான் வந்தால் உங்களுக்கு அவ்வளோதான் ஒரு அச்சம் கொடுத்தது. இப்போ சொல்கிறாங்க இல்லையா, சிறுபான்மை மக்கள்கிட்ட போயிட்டு பாஜக வந்து உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஓட்டு போட்டுருங்க. இவங்க என்னமோ சிறுபான்மையினருக்கு அப்படியே தூக்கி கொடுத்துட்டா மாதிரி பாஜகவாவது சிறுபான்மையினருக்கு செய்ததுன்னு சொல்லலாம். அங்கே இருக்க 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் வேண்டுமானாலும் சிறுபான்மையினருக்கு எதிராக வன்மத்தை கக்கி கொண்டிருக்கலாம். நீங்கள் உண்மையான திட்டங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, பிரதமருடைய கிசான் சம்மான் நிதியிலேருந்து ஆரம்பித்த அத்தனை திட்டங்களும் எடுத்திங்கனாக்கா, பயனாளிகளில் பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுடைய எண்ணிக்கையை விட கூடுதல் பயனாளிகளாக சிறுபான்மை மக்கள் தான் இருக்காங்க. இவையெல்லாம் ஒன்றுமே செஞ்சது கிடையாது. சிறுபான்மை மக்களுக்கு என்ன செஞ்சுட்டு நீ? இப்போ நீ விழுப்புரத்தில் இவர் பொன்முடியோடைய பதவி போகுது, பொன்முடியோட வாய்க்கொழுப்புனால அந்த பதவி போகுது, பொன்முடியோட செயல்பாட்டுனால அந்த பதவி போகுது. அதே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மஸ்தானுக்கு நீ கொடுக்க வேண்டியதானே? எவ்வளோ பேருக்கு நீ கொடுத்துருக்க சிறுபான்மை பிரதிநிதித்துவம்? நாங்கள் தான் சிறுபான்மையினருக்கு காவலர், நாங்கள் தான் காவலர் பிரதிநிதித்துவத்தை கொடுப்பா, ஏன்பா கொடுக்கல? எவ்வளோ ஓட்டு அவங்களோடது வருது உனக்கு? எடுத்த எடுப்பிலேயே அப்படி தூக்கி கொடுக்குறது அவங்க ஓட்டு தானே. உனக்கு என்ன பர்சன்டேஜ் இருக்குது? சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய வாக்குகள் எவ்வளோ இருக்கும்? 15% 16% இருந்தால் பெரிய விஷயம். முழுக்க உங்களுக்கு அவங்களுடைய பேக்கப்பில் தான் நீ வந்து இங்கே அரசியலே பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படின்னும் பொழுது நீ எவ்வளோ பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கணும் அவங்களுக்கு? ஏன் பண்ணலை? ஏன் அவனோட இனிகோ இருதயராது? உங்களுடைய ஸ்டாலினுக்கு அவ்வளோ பெரிய விசுவாசி, கருணாநிதிக்கு அவ்வளோ பெரிய விசுவாசி அவர், ஏன் நீ கொடுக்கல அவருக்கு அமைச்சர் பதவியை?
ஸோ இன்னும் பொது தொகுதியில் தனி தொகுதி வேட்பாளர்களே நிப்பாட்ட மாட்டாங்களே. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதை விட்டுருங்க. நான் கேட்குறது நீங்கள் சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாவலர்கள்னு சொல்லிக்கிறீங்களே, ஊரை ஏமாத்துறீங்களே, இப்படித்தாங்க இவங்க எல்லாரையும் ஏமாத்துறாங்க. இது வெறும் அரசியல். இப்போ சீமானை காண்பித்து ஒரு இது பாருங்க, சீமான் இருந்த தெலுங்கர்களுக்கெல்லாம் பிரச்சனை. தெலுங்கு பேசக்கூடிய, தெலுங்கர்கள் சொல்ல மாட்டேன், தெலுங்கு பேசக்கூடிய, தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய, காலங்காலமாக வசித்து வரக்கூடிய, தெலுங்கை பூர்வீகமாக கொண்ட நபர்கள்னு வச்சுப்போமே. இவர்களெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இவர்களும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் தான். அவர்கள் தமிழர்களா இல்லையா அப்படின்றது வந்து அது விவாதம் வேறு. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடன் அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் என்றால் தமிழர்களாக பார்க்க வேண்டும். சீமான் அதை ஒத்துக்காமல் போகலாம், அது வேறு விஷயம். ஆனால் கேள்வி என்னென்னா, சீமானை காண்பித்து இவர்களை வந்து தன் பக்கம் இழுப்பதற்கான ஒரு வேலை தான் இந்த மாதிரியான லெட்டர் பேடு கோஷ்டிகள்லாம் வச்சு கோஷம் போட விட்றது. ஏன் உனக்கு தைரியம் இல்லையா? நீ பேச தைரியம் தான், நீ வந்து பேச. அநேகர முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அது பேசுங்களேன். உங்கள் ஆழ் மனதில் என்ன இருக்கோ அதை பேசுங்களேன், தெரிஞ்சுக்கிட்டோம், மக்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன் இந்த மாதிரி அலக்கைகளை வச்சு அரசியல் பண்ணுறீங்க? அவன் அந்த திருமுருகன் காந்தின்னு ஒரு பொறுக்கியை வச்சு வீட்டுக்கு முன்னாடி வந்து கலாட்டா பண்ண வைக்கிறேன்னு பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைலாம் ஈடுபடுறீங்க. உனக்கு நேரடியாக வந்து மோத தெரியாதா? சீமான் உன்னை நேரடியாக மோதுகிறேன் தான், உன்னுடன் நேரடியாக மோதுகிறேன் தானே சொல்கிறாரு. அது இடைத்தேர்தல் அறிவித்தாலும் சரி, இல்லை பொது தேர்தலாக வந்தாலும் சரி, உன்னுடன் நேரடியாக மோதுகிறேன்னு தானே அவர் சொல்கிறாரு. உனக்கே அந்த தைரியம் இல்லை, உனக்கே அந்த துணிச்சல் இல்லை. ஏன் இந்த அலக்கைகள் எல்லாம் கூட்டு வர? இதுதான் நம்மளுடைய பார்வை. இப்போ மக்களாக நம்மளாம் முட்டாளெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கோம். அப்போ நம்ம இந்த கேள்வியெல்லாம் முன்வைக்கிறோம்ல.